அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தவக்கால துவக்கத்தில் வைத்து தவமூர்த்திகளாலும் உடலமைப்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தது இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டோடைய பாஸ்கம நிகழ்வை, அதாவது அதை திருப்பாடுகளையும் இயற்கையும் உலகளாவிய திருவையோடு சேர்ந்து அறிவிக்கிறோம். இப்பாஸ்கம நிகழ்வை நிறைவேற்ற அவர்தம் நகரான எக்ஸலனுக்கு நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை மக்களுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, இக்குறுத்தோடுகளை மது ஆசையால் புனிதப்படுத்துகிறோம். அதனால் கிறிஸ்தரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அதனால் அவர் வழியாக நிலையான யோசனைக்கு வந்து சேர ஆக்கம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உண்மை எதிர்நோக்கி இருப்பதின் நம்பிக்கையை வளர்த்து உண்மை வேண்டுவோத மன்றங்களை கனிவுடன் கேட்டர்களும். அதனால் வெற்றி வீரரான கிறிஸ்துவின் பெருமன் இந்த கிறிஸ்தவர்களை ஏந்தி வருகின்ற நாங்கள் அவர் வழியாக நற்செய்யும் பணிகளை உமக்கு அளிப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தேவடி இருப்பாராக. மத்தேயுவின் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு எருசலேம் எடுத்துச் சென்று ஒலிவ மலை அருகிலிருந்த பெத்பகு என்ற ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருந்த ஊருக்கு செல்லுங்கள். சென்றவுடனே அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்ன கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பி விடுவார் என்றார். மகன் சீயோனிடம் சொல்லுங்கள், இதவும் அரசர் உண்ணம் வருகிறார். அவர் எழுதியுள்ளவர் கழுதை மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டி மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கில் உழைக்க நிறைவேறவே இவ்வாறு நிகழ்ந்தன. சீடர்கள் போய் இயேசுவை தங்களுக்கு படித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்று மேல் தங்கள் கைதுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் மேலுடைய வழியில் வைத்தார்கள். வேறு சில மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னே பின்னே சென்ற கூட்டத்தினர், தாவீது மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்று கேள்வி எழுந்தது. அதன் கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலே உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னடையாமத்தான் இந்த குருத்தோலை பவனியானது ஒவ்வொரு கத்தோலிக்க ஆலயங்களிலும் இன்று நிறைவேற்றப்படுகிறது. முதலில் சீடச் சிறுவர்கள் அவர்கள் தொடர்ந்து குருக்கள் செல்ல, இறை மக்களும் அவர்களை தொடர்ந்து வந்து நாம் இந்த ஆலயத்திற்கு நுழையும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறப்பதற்காக இந்த எருசலேமை நோக்கி வருகிறார். இந்த பயணம்தான் அவரை கல்வாரி மலைகளை கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்து இன்றிலிருந்து நாம் இன்னும் ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக படப்போகின்ற துன்பங்களை, வேதனைகளை, கலாச்சாரங்களை நினைத்து மனம் வருகின்ற மக்களாக இந்த நற்செய்தி வாசனம் சொன்னது போல நாம் துயருற்ற உள்ளத்தோடு, தாழ்வுற்ற உள்ளத்தோடு கடவுளை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த பவனிலே ஜெபித்தவாறு நாம் ஆலயம் நோக்கி பயணித்தோம்.
அமரறிவா தாழ்மை விழுந்து காட்டில் மனிதனும் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனிதர்கள் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமை கண்டு கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.